ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ। அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தை பார்க்கவிருக்கின்றோம். 9வது ஸ்லோகம் அம்பாளுடைய ஆதார சக்கரம். அந்த அம்பாள் இப்போ நீங்கள் போன ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரியின் வீடு, அந்த அரண்மனை கோட்டை எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். இப்போ அம்பாள்கிட்டயே போயிட்டோம். அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறை கூர்ந்து கவனிங்க. மகீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபிப்ரூர்மத்யே சகலமபி பித்யாகுலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரசிக ரகசி பத்யா விஹரசே. ஒரு முறை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக மந்திரத்தோடைய பொருளை பார்க்கலாம். மஹிம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபி மனஹ அபி ப்ரூமர்த்யே சகலம் அபி பித்வா பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹ ரகசி பத்யா விஹரசே. ஓகேங்களா? இந்த வர்ணனையில் என்னென்னா, ஸ்ரீசக்கரம் அம்பாளுடைய ஸ்வரூபம், அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரம் என்னவென்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய யந்திரங்களே, அந்த சக்கரங்களே என்று சொல்வதை போலவும், நம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்திலும் எந்தெந்த சக்திகள் எல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதாகவும் இந்த ஸ்லோகம் அமர்ந்துள்ளது. முதல்ல நான் ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதில் வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா பித்வா, இந்த பித்வான்றது இங்கே இருக்குது, பித்வா குலபதம்னு இருக்குது பாருங்கள், அதை முதல்ல எடுத்துக்கோங்க. பித் அப்படின்னா பித்வானா பேதனை அப்படின்னு அர்த்தம், அதாவது பிரித்தல் என்று பொருள். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நம்முடைய தண்ணீர் ஊற்றுதல் அப்படின்னு, ஃபென்சிங், தண்ணி ஊற்றுறாங்கல்ல, இரிகேஷன், அதுக்கு தான் பித்வான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம பொருள் எடுத்துக்கணும்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து நாம் சாப்பிடும் அன்னம் எல்லாம் சக்தியாக மாறி அதிலிருந்து அது சகஸ்ராரத்தை சென்று அடைகின்றது. அதே போல அந்த யந்திரம், அந்த தந்திரமான இந்த சரீரத்தில் உள்ள யந்திரங்களை எப்படி அது ஒவ்வொன்றாக மேலே இட்டு செல்கின்றதோ, அந்த அப்வர்டிங்னு சொல்லுவாங்க பாருங்கள், மேலே தூக்கி அந்த ஆரோகணம்னு சொல்லுவா. தமிழ் இந்த பாட்டிலெல்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுறவாளுக்கெல்லாம் தெரியும், சரிகமபதனிசா ஆரோகணம், அவரோகணம்னது சானிதா மகரிச. அப்போ ஆரோகணம் அவரோகணம்னுவா. அந்த வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து படிக்கட்டு போல் கீழேருந்து மேலே போகிறது மாதிரியும் மேலேருந்து கீழே வர மாதிரியும் அப்வேர்டிங் அண்ட் டவுன்வேர்டிங்னுவாங்க. அதே போல் இந்த ஸ்லோகமானது அப்வேர்டிங் ஸ்லோகா, அதாவது கீழிருந்து மேலே செல்வது, மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரத்திற்கு அந்த உணவானது தேஜஸாக இருப்பது எப்படி, அந்த ரேத்தஸ் எப்படி தேஜஸாக மாறுகின்றது என்பதையும், அம்பாள் அந்த சக்கரங்களில் எப்படி இருந்து நம்மை ஆட்கொள்கின்றாள் என்பதையும் அப்படியே தெளிவாக சொல்கிறதுக்காகத்தான் இந்த வர்ணனையை பகவத்பாதால் எடுக்கிறார். பித்வா மகிம் மூலாதாரே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகிம் மூலாதாரேன்னு இருக்கு பாருங்கோ, அந்த லைன் எடுத்துக்கோங்க. மகிம் அப்படின்னா மூலாதாரத்தின் நடுவே, மகி அப்படின்னா பிருத்திவின்னு அர்த்தம். அப்போ இந்த
பிருத்திவியின் தத்துவமாக மூலாதாரம் இருக்கின்றது. நமக்கு 7 சக்கரங்கள் இருக்கின்றது. என்னென்ன சக்கரம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதா, ஆக்ஞா, விஷுப்தி, சகஸ்ரம் அப்படின்வாங்க. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதா, விஷுத்தா, ஆக்ஞா, சகஸ்ரம்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காகத்தான். பின்னாடி அதை நம்ம பற்றி விரிவாக பார்ப்போம். இங்கே மகிம் என்றால் பிருத்திவி தத்துவம் என்று பொருள். அந்த மூலாதாரத்தில் பிருத்திவி தத்துவமாக இருக்கின்றாய் அம்மா. அதே போல ஸ்திதே சுவாதிஷ்டானே, சுவாதிஷ்டானத்தில் மகிம் மூலாதாரே மணிப்பூரே, மணிப்பூரே கமபி, கமபின்னா கம் என்றால் ஜலம்னு அர்த்தம். கம் பிபதி இது கம் இதுன்னு சொல்லுவா. அப்போ ஜலத்தத்துவமாக இருக்கின்றாய். சுவாதிஷ்டானே ஸ்திதம் உதவகம், ஸ்திதம் உதம், ஹுதம்னா அக்னின்னு அர்த்தம். அதனால தான் நெருப்பு, அந்த ஹூத் அப்படின்றது அக்னி. அவர் ஏன்னா இதயத்தில் இருக்கின்றார். ரெண்டாவது அக்னி யாருன்னா, இப்போ அந்த ஹோமம்லாம் செய்யும்போது கூட சொல்லுவா, ஓம் அக்னயே ஸ்வாஹா இதம் அக்னயே நம அப்படின்றோம். அப்போ அக்னிக்கு இதை நான் ஆகுதியாக இடிக்கின்றேன். அக்னி யார்? ஒரு கொரியர் பர்சன். நம்ம இந்திராய ஸ்வாஹா இதம் இந்திராய நம அப்படின்னும் போது இந்திரனுக்கு அக்னியே நீ இதை எடுத்துக்கொண்டு செல் அப்படின்னு நம்மளுடைய ஆகுதியை அவனுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்திரன் எப்படி ஒரு கொரியர் ஒரு லெட்ரு போடுறோன்னா, அந்த லெட்டரை இன்றைக்கி லெட்ரு போஸ்ட்னா யாருக்கும் என்ன தெரியுமோ தெரியாது. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்குன்னு இருக்க காலத்தில் சுவாமி என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு பேசுவேன். அப்போ ஒரு லெட்ரு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொரியர் பர்சனுக்கு நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோன்னு தெரியாது. ஆனால் நம்ம அதை ஃபோல்டு பண்ணி அதை கொடுத்துட்ருவோம். அவர் நேராக அதை எடுத்துன்னு போயிட்டு எந்த வீட்டில் சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அதே போல் இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுறார், நம்மளுடைய அந்த இந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதியை எடுத்துக்கொண்டு சென்று இந்திரனுக்கு கொடுக்குறார். அதனால் அவருக்கு ஹுதஹ அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதையே இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸ்திதம் ஸ்திதம் உதவகம் ஹிருதயே அப்படி பிரிச்சுக்கோங்க. சுவாதிஷ்டானே ஸ்திதம் உதவகம், அக்னி தத்துவமாக நீ இருக்கின்றாய். மருதம், மருதம்னா வாயுன்னு அர்த்தம். அதே போல் வாயு தத்துவமாக உபரி ஆகாசம் ப்ரூ மத்தியே, ஆகாசம்னா ஆகாச தத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஸ்பேஸ். ப்ரூர் மத்தியே, ப்ரூனா இந்த 2 கண்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியில் இருக்குல்ல, அதுக்கு பேர் ப்ரூன்வாங்க. அது இங்கே வருது. அதுக்கு ஆக்ஞா சக்கரம் என்பார்கள். அந்த ஆக்ஞா சக்கரத்தின் நடுவே நீ ஆகாசமாக இருக்கின்றாய். மனோபி சகலம் சகலம் குலபதம் அபி அப்படி பிரிச்சுக்கணும். மனோபிஹி சகலம் குலபதம் அபிஹி பித்வா கூடி மகிழ்கின்றாய். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறாளா, மூலாதாரத்திலிருந்து நமக்கு சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அங்கே ஆக்ஞையை சந்தித்து பிறகு விஷுத்தையை அடைந்து அங்கே ஆக்ஞாயை சக்கரத்தில் சேர்ந்து பிறகு சகசிராரத்திற்கு சென்று அடைகின்றாள். அப்போ ஒவ்வொரு மூலாதார சக்கரம் இப்படி இருக்கும், சுவாதிஷ்டானம் இப்படி இருக்கும், மணிப்பூரகம் இப்படி இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த டயக்ராமையும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். நீங்கள் நன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சகசிராரத்தில் யார் இருக்கின்றார் என்றால் பரமசிவன் இருக்கின்றார். அங்கே சாம்ப சதாசிவனாக, சதாசிவன் அதாவது சதா மங்களத்தை கொடுப்பவன் என்றும் வைத்து கொள்ளலாம். 1000 தாமரையில்னா நீங்கள் லிட்ரலி ஃபிசிக்கலாக நம்ம மண்டையை உடச்சி போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல 1000 தாமரை இருக்காது, மாறாக ரத்தமும் சதையும் தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஒரு ஹையர் லெவலில் ஒரு இன்ட்யூஷன்னு நான் சொல்லலை, இட் இஸ் ஒரு இமேஜினேஷன் கூட கிடையாது. இது எப்படின்னா அன்இமேஜினபிள் சென்ஸ் ஆஃப் அவர் மெடிடேஷன் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்கலி நம்ம உடம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த 7 சக்கரங்கள் இருக்கா அப்படின்னா இல்லைன்னுறது தான் உண்மை. ஆனால் தாந்திரிக முறையிலும் தந்திரஸ்வரூபத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குன்றாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றது இன்றைக்கும் டாக்டர்ஸுங்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும். நமக்கு இப்போ இந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை தான் என்னால் சொல்ல முடியுமா கண்டி. அது இருக்கா இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பாரத திருநாட்டில் சனாதன தர்மத்தில் எத்தனை யோகிகளோ இன்றும் இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பதஞ்சலி யோக சூத்திரத்தில். சரி, ஓகே சுவாமி, நாங்கள்லாம் அதில் நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு இதில் ஸ்ரத்தை இல்லை என்றாலும் ஃபாரினர்ஸ், அயல் நாட்டவர்கள் எல்லாம் இன்று போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆசிரமத்தில்
எவ்வளோ ஆசிரமம் இருக்கு. நான் எந்த ஆசிரமும் பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எத்தனையோ ஆசிரமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் பண்ணி அவங்கெல்லாம் பெரிய கரை கண்டுருக்காங்க. அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இன்று ஆன்மீகத்தை நோக்கி வருகின்றார்கள். ஆனால் ஆன்மீக பூமியில் பிறந்த நாம் இந்த அறிவியலை தெரிந்து கொள்ளாமல் வீணடிக்கின்றோமே, நாம் எப்படிப்பட்டவர்கள்? அப்போ இந்த சௌந்தர்யலகரியில் மந்திரஸ்வரூபமாகவும் யந்திரஸ்வரூபமாகவும் தந்திரஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய தியானம் செய்யலாமே, சிந்திக்கலாமே, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே, அதில் தப்பு கிடையாதுல்ல. அந்த இடத்தில் எப்படி இருக்கின்றாள் என்றால் சதாசிவனோடு 4 தத்துவங்களோடு கூடி சந்திரமண்டலத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரையில் சதாசிவனோடு கூடி மகிழ்கின்றாள் அப்படின்னு சொல்றது. இப்போ கூடி மகிழ்கின்றாள் அப்படின்னா இது ஒரு கணவன் மனைவி கூடுவது கிடையாது. இந்த கூடல் எப்படி இருக்குன்னா, நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியம் அடைகின்றது. ஜீவாத்மாவிலிருந்து உருவாகினது தானே இந்த ரேத்தஸ். அந்த ரேத்தஸ், அந்த பிரம்மச்சரியத்தின் பொருளாக இருக்கக்கூடிய அந்த ரேத்தஸ் என்ன ஆகுதுன்னா தேஜஸாக மாறுகின்றது. அப்படி மாறும்போது ஒவ்வொரு சக்கரத்திலும் அது இட்டு சென்று இறுதியாக சகசிராரத்தில் இருக்கக்கூடிய பரமசிவனை அது அடைகின்றது அப்படின்றது தான் இதோடைய பொருள். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலி ரொம்ப ஹை லெவல் சப்ஜெக்டாக தான் உங்களுக்கு தெரியும். நான் இதை ஒரு தனி இதுவாகவே போடுறேன். சக்கரம் என்றால் என்ன, அந்த ஸ்ரீ சக்கரமும் நம்முடைய 7 சக்கரங்களும் உடலில் உள்ள சக்கரங்களும் எப்படி பொருந்துகின்றது, எப்படி இதை ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம தனியாகவே நான் ஒரு இதுவாக முடிஞ்ச அளவுக்கு, அடியேனுக்கு அப்படியே பெரிய அதில் கதையை கண்டவன்லாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு வந்துடலாம். அப்போ ஸ்லோகத்தை எப்படி புரிச்சுக்கணும்னா, மூலாதாரே மகிம் மணிப்பூரே கமபி சுவாதிஷ்டானே ஸ்திதம் ஹுதவகம் ஹிருதி மருத்தம் உபரி ஆகாஷம் ப்ரூமத்யே மனோபி சகலம் குலபதம் அபிஹி பித்வா சகஸ்ரேன பத்மே ரகசி பத்யா சக விகரசே என்று பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய இதுவை எப்படி பாராயணம் பண்ணணும்னா, 40 நாட்களுக்கு, ஒரு தினத்திற்கு 1000 முறை, 40 நாள் 40 days 1000 times a day அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும் என்றால், கடல் கடந்து சென்ற நம்முடைய உறவினர்கள் எல்லாம் வருவார்கள். அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். இது லௌகிக பலன். ஆனால் வைதிக பலன் என்றால் என்ன, ஆன்மீகம் கூடும். அது மட்டுமல்ல, தந்திரஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பலன் என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்தால் 7 சக்கரங்களும் நமக்கு கட்டாட்சம் கொடுத்து நம்மை ஆன்மீக வழிக்கு இட்டு செல்லும் என்பதுதான் இதன் பலன். இப்போ லக்ஷ்மிதரர் இதற்கு கமெண்ட்ரியில் என்ன எழுதியிருக்காருன்றது நான் அடியன் சம்ஸ்கிருதத்தில் படிக்கிறேன், கேளுங்க. ஹிருதயாகாசம் அநாகதா நாம் சக்கரே அநாகத சக்கரஸ்ய அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அவர் பெரிய வியாக்கியானம் கொடுக்குறார். கீழே ஏ பகவதி மூலாதாரே மகிம் கம் மணிப்பூரே ஸ்வாதிஷ்டானே உதவகமேவ ஹிருதி மருதம் ஆகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே ஆகாசமபி ஸ்திதமதி விபக்தி வியக்தேன சர்வத்ரானு சஜ்ஜதே. இப்படி 7 சக்கரத்திலும் அமர்ந்து கொண்டு சகலம் குலபதம் வித்வா சகசிராரே ரகசி பத்யா சக விகரசே என்று அவர் கூறியுள்ளார். ஓகேங்களா? இப்போ இதற்கு சமமாக நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டா அப்படின்னா இருக்குது. ஏன்னா அதையும் நம்ம பேரலாக பார்த்துட்டே வரணும். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இதுக்கு சமமான ஸ்தோத்திரங்கள் என்னவென்றால், மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்த ருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்ஞா சக்கராந்தர ஆரஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி சகசிராராம்புஜாரூடா சுதாசாராபிவர்ஷினி தட்டில்லக சமர்ஷித் சச்சத் கோபதி சம்ஸ்திதா குலகுண்டிலினி கௌலினி குலயோகினி போன்ற ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த சௌந்தர்யலகரியுடைய பரிபாஷா சப்தமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள். இது மட்டும் இல்லை, அகுலா சமயாச்சாரா சமயாச்சார தத்பரா, இது எல்லாமே. இப்போ இந்த ஸ்லோகம் என்ன
மந்திர ரூபமாக நாம் பார்த்தோம், தந்திர ரூபமாக பார்த்தோம், அடுத்தது யந்திர ரூபமாக பார்த்தீர்கள் என்றால் இதுதான் இந்த ஸ்லோகத்திற்கான யந்திரம். இந்த யந்திரங்கள் எல்லாம் குருமுகமாக நீங்கள் மந்திரோபதேசம் செய்யப்பட்டு அப்புறமா பூஜிக்கலாம். இல்லை சுவாமி எங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னா வெறும் ஸ்ரீ சக்கரத்தை வச்சு அதில் நம்ம பூஜை செய்தாலே, இல்லை ஒரு அம்பாளுடைய ஃபோட்டோ வச்சோ இல்லை ஒரு அம்பாளுடைய விக்கிரகத்தை வச்சோ நம்ம பூஜை செய்தாலே அந்த லலிதா திரிபுர சுந்தரியான மாதா ஜெகன்மாதா நமக்கு அருள் பாலிப்பாள் என்பது திண்ணமே அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் அந்த அம்பாளுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.